ஓம் சாந்தி. 18-2-2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறார். நம்மளாம் இறைமானவர்கள். மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து ஞான முறையிலே நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு வீட்டிற்கும் தந்தையின் செய்தியை அளிப்பது உங்களது கடமையாகும். எப்பேற்பட்ட நிலைமையிலும் யுக்தியை வழிமுறையை வகுத்து தந்தையின் அறிமுகத்தை ஒவ்வொருவருக்கும் அவசியம் கொடுங்கள். இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு பாபாவுடைய செய்தியை சொல்றது நம்ம கடமைன்ட்டாரு. எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும் சரி, ஒரு வழிமுறையை வகுத்துக்கிட்டு நீங்க பாபாவோட அறிமுகத்தை கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் அவசியம் கொடுக்கணும். எல்லாருக்குமே பாபா அந்த செய்தி போயிடணுன்றாரு. ஏன்னா கடைசியில நம்மளை சொல்லிடுவாங்க, நீங்க வந்தீங்க, அவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு தெரியாது, பக்கத்து வீட்டில் தான் இருந்தாங்க, சொல்லவே இல்லை அப்படின்னு பாபாட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதனால பாபா நம்மளை இப்பயே சொல்லிடுறாரு. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்க வேண்டும்? இப்ப எந்த விஷயத்துல ஆர்வம் இருக்க வேண்டும்? பதில்: இங்கு வெளிப்படும் புது புது பாயிண்ட்ஸை தங்களிடம் குறித்து கொள்ளும் ஆர்வம் வேண்டும். இப்ப பாபா சொல்ற டெய்லி பாபா முரளியில என்னென்ன பாயிண்ட் சொல்றாரு, நமக்கு எது பிடிச்சிருக்கிறோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். குறித்து கொள்ளும் ஆர்வம் நமக்கு இருக்கணும். ஏன்னா எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. மற்றவங்க புரிய வைக்கும் போது தான் அது தேவைப்படும். இப்போ நம்ம படிக்கும் போது ஒன்றும் தெரியாது, அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இப்போ மற்றவங்க கேள்வி கேட்பாங்க, புரிய வைக்கும் போது சில கிராஸ் கேள்விலாம் கேட்பாங்க. அப்போ தான் ஐயோ பாபா இப்படியெல்லாம் சொன்னாரே, நம்ம மறந்துட்டோமே, என்ன பாயிண்ட் சொன்னாருன்னே மறந்து போச்சுன்ட்டு அப்போ தான் நமக்கு புரியும். அதனால் நீங்கள் ஒரு பாயிண்ட்டும் நோட்டில் எழுதி வைங்கன்றார். ஏனெனில் இத்தனை எல்லா பாயிண்ட்ஸ் குறிப்புகள் நினைவில் இருப்பது கடினமாகும்ன்றாரு. ஏன்னா டெய்லியுமே 4 பக்கம் முரளி எடுக்கிறாருல, எல்லா பாயிண்ட்டும் நம்ம நினைவில் இருக்கிறது கஷ்டன்றாரு. நோட்ஸ் எடுத்த பின் பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். இப்போ குறிப்புகள் எடுத்து நோட்டில் எழுதிட்டு அந்த பாயிண்ட்டை மற்றவங்களுக்கும் சொல்லணுன்றாரு. எழுதி விட்டு பின் அது காப்பி புத்தகத்திலேயே இருந்து விடுவது அல்ல. அப்படி கிடையாது, எழுதி அப்படியே நோட்டு மட்டும் ஒரு பக்கம் இருக்கும், நம்ம மட்டும் ஒரு பக்கம் எழுதி நோட்டை மட்டும் அடிக்கிட்டே போகக்கூடாது, அது புத்தியிலே இருக்கணுன்றாரு. எந்த குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நோட்ஸ் குறிப்புகள் எடுப்பதற்கான மிகுந்த ஆர்வம் இருக்கும்னு சொல்றாரு. இப்போ பாபாட்ட சொல்றதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க நோட்ஸ் குறிப்புகள் எடுப்பாங்க, அதுல ஆர்வம் இருக்குன்றாரு. பாடல்: லட்சம் சேமிக்கக்கூடிய. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாட்டை கேட்டீர்களா? லட்சம் சேமிக்கக்கூடியன்னு ஒரு பாட்டு ஓடுது. ஆன்மீக குழந்தைகளே என்ற இந்த வார்த்தை ஒரு தந்தை தான் கூற முடியும். ஆன்மீக தந்தையை தவிர வேறு எவரும் ஒருபோதும் யாரையும் ஆன்மீக குழந்தை என்று சொல்ல முடியாது. யாராவது வெளியில எங்கேயாவது எந்த ஒரு மனிதரால் இனிமையான குழந்தைன்னு கூட சொன்னது கிடையாது. ஆன்மீக குழந்தைகள்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருவர் தான் ஆவார். அப்ப அவர் தான் ஆன்மீக குழந்தைகளே நம்மளை கூப்பிடுறார். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். சகோதரத்துவம், பிரதர்ஹுட் என்று பாடம் செய்யறாங்க. அதாவது உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சகோதரர்கள்ட்டு பாடம் செய்யறாங்க. பிறகு மாயின் பிரவேசம் எப்படி ஆகிவிடுகிறது என்றால், பரமாத்மாவை சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் என்று கூறிவிடுகிறார்கள். அந்த மாதிரி மாயா புத்தியில ஏறிச்சு. அதனால கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்ட்டு சொல்லிட்டாங்க. எனவே ஃபாதர்ஹுட் ஆகிவிடுகிறது. அனைவரும் தந்தைன்ட்டு ஆயிடுது. அதாவது சகோதரர் எல்லாரும் சகோதரர்கள் சொன்னது போய் எல்லாரும் கடவுள் தான் சொல்லிட்டாங்க இல்லையா? எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாருன்னா அப்ப உன்னில் இருக்கிறாரு, என்னில் இருக்கிறாரு, நீயே கடவுள் அப்படி ஆயிடுச்சுன்னா அப்ப எல்லாரும் ஃபாதர், கடவுள் ஃபாதர் தானே, காட் ஃபாதர் சொல்றீங்க, அப்ப நான் தான் கடவுள்ன்றீங்க, அப்ப நீங்க தான் ஃபாதரா கேக்குறாரு பாபா. அப்ப எல்லாருமே ஃபாதர்ஹுட் ஆயிடுது இல்லையா? அப்ப ராவண ராஜ்யம் பழைய உலகத்தில் தான் ஏற்படுகிறது சொல்றாரு. புது உலகத்தில் ராமராஜ்யம் அல்லது ஈஸ்வர ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். புது உலகத்துல மாயா இருக்காது, அங்க ராவண ராஜ்யம் இருக்காது, ராமராஜ்யம் தான் இருக்கும், ஈஸ்வரிய ராஜ்யம் இருக்கும். அது ஸ்ரீமத் படி நடந்து போறவங்க அங்க போவாங்க. அதனால அங்க ஈஸ்வரனுடைய ராஜ்யம் ராமராஜ்யம் இருக்குன்றாரு. ஈஸ்வரிய ராஜ்யம் மற்றும் அசுர ராஜ்யம் என்று நிச்சயம் 2 ராஜ்யங்கள் உள்ளன சொல்லி பாபா சொல்றாரு. புது உலகம் மற்றும் பழைய உலகம் 2 உலகம் இருக்கு. புதிய உலகத்தை அவசியம் தந்தை தான் படைத்திருக்க கூடும். கண்டிப்பா புது உலகத்தை அல்லாவின் தோட்டம், காட்ஃபாதர் எவன் படைச்சார்னா சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா அவர் தான் படைச்சிருக்க கூடும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் இந்த உலகத்தின் மனிதர்கள் புது உலகம் மற்றும் பழைய உலகத்தை கூட புரிந்து கொள்வதில்லை. ஆனா இப்ப வாழறவங்களுக்கு இது ஒரு உலகம் பழசாய் போச்சுன்னு கூட தெரியல.
புது உலகம் எப்படி இருக்கும் எதுவும் தெரியலன்றாரு. அப்படியானால் எதுவுமே அறியாது இருக்கிறார்கள். நீங்கள் கூட ஒன்றுமே அறியாம தான் இருந்தீங்க. நம்ம கூட ஒரு காலத்துல நான்பிகேவா இருக்கும்போது ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் ஒன்றும் புரியாம தான் இருந்தோம். அறிவற்றவர்களாக தான் நீங்களும் இருந்தீங்கன்றாரு. புதிய சுகமான உலகத்தை யார் ஸ்தாபனை செய்கிறார்? பின் பழைய உலகத்தில் துக்கம் ஏன் ஏற்படுகிறது? சொர்க்கத்திலிருந்து நரகம் எப்படி ஆகிறது என்பதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி எப்படி உலகம் வந்து புது உலகம் யார் ஸ்தாபனை செய்றாங்க, அப்புறம் பழைய உலகமா எப்படி அது மாறுது, துக்கம் வந்து ஏன் ஏற்படுது, திரும்பவும் அந்த சொர்க்கத்துல இருந்து எப்படி நரகமாகுது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்றாரு. இந்த விஷயங்களையோ மனிதர்கள் தான் அறிய வேண்டும் அல்லவா? இதெல்லாம் மனுஷங்க தானே புரிஞ்சுக்கணும். தேவதைகளின் படங்கள் கூட இருக்குது. எனவே அவசியம் ஆதிசநாதன தேவதா ராஜ்யம் இருந்தது. இப்ப லட்சுமி நாராயணன் இந்த கோயில்ல ராமர் சீதை படம்லாம் இருக்குன்னா அப்ப கண்டிப்பா அவங்க ராஜ்யம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இச்சமயம் அவங்களோட ராஜ்யம் இல்லை, இது குடியரசு ஆகும். அதாவது இது ராஜா ஆட்சி கிடையாது, ராஜா ராணி ஆட்சி முடிஞ்சு போச்சு. அது ஒரு காலத்துல இருந்தது. இப்ப இது வந்து மக்களால தேர்ந்தெடுக்கிற ஆட்சி, மக்களை தேர்ந்தெடுக்கிற ஆட்சி, குடியரசு ஆகுன்றாரு. தந்தை பாரதத்தில் தான் வருகிறார். ஷோபாபா பாரதத்தில் வந்து என்ன செய்கிறார் என்பது மனுஷங்களுக்கு தெரியாது. தங்களுடைய தர்மத்தையே மறந்துட்டாங்க. தர்மம் கெட்டு கர்மம் கெட்டு பிரஷ்டமாயிட்டாங்க. நீங்கள் இப்போது திருமூர்த்தி மற்றும் சிவத்தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணுன்றாரு. நம்ம இப்ப வந்து பிரம்மா விஷ்ணு சங்கரர் யாரு, சிவத்தந்தை யாருன்ற அறிமுகத்தை கொடுக்கணும். பிரம்மா தேவதை, விஷ்ணு தேவதை மற்றும் சங்கர் தேவதை என்றுதான் கூறப்படுகிறது. பிறகு சிவா பரமாத்மாய நமக என்று சொல்றாங்க. இதுல இருந்தே நம்ம டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். அவங்க 3 பேர் தேவதை, சிவன் தான் பரமாத்மான்றது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் திருமூர்த்தி சிவனுடைய அறிமுகத்தை தான் கொடுக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம பாபாவுடைய திருமூர்த்தி சிவன், அதாவது 3 பிரம்மா காரியம், பிரம்மா மூலமா படைப்பு, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரன் மூலமா விநாசம் செய்யறது சிவன் தான். அவருடைய அறிமுகத்தை கொடுக்கணும். இது போல சேவை செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட நிலைமையிலும் தந்தையின் அறிமுகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். எந்த மாதிரி நிலைமை இருந்தாலும் உலகத்துல கடவுளை பத்தி எல்லாருக்கும் அறிமுகம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றாரு. அப்போது அவர்களும் தந்தையிடமிருந்து ஆசையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் எல்லாருக்கும் கடவுள்கிட்ட இருந்து ஆசி கிடைக்கும்ன்றாரு. நாம் இப்போது ஆசி எடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம பாபாட்ட இருந்து ஆசி எடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் ஆசி எடுக்க வேண்டி உள்ளது. நம்ம மட்டும் அடைஞ்சா போதாது இல்லையா? யாம் பெற்ற இன்பம் பிறகு வையகம். எல்லாரும் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நம்ம கடவுள் யாருன்னு சொல்லணும். அவங்களும் ஆசி பெறணுன்ற எண்ணம் நமக்கு வரணும். அன்னைக்கே சொன்னாருல்ல, நம்மலாம் வந்து மூதாதையர் கல்பவிருட்ச மரத்துல அடி வேர்ல இருக்கிறோம். அப்ப நம்ம தான் வந்து பெரியவங்க மாதிரி இருக்கணும் சொன்னார் இல்லையா? அப்ப நம்ம வந்து எல்லாருக்கும் சக்தி கொடுக்கணும். கடைசி இலை வரைக்கும் அந்த செய்தி போகணுன்றாரு. இன்னும் நிறைய பேர் ஆசி எடுக்க வேண்டி இருக்குது. வீட்டுக்கு வீடு தந்தையின் செய்தி அளிப்பதற்கான கடமை நமக்கு இருக்குதுன்றாரு. இப்ப நம்ம மேல தலையில பொறுப்பு இருக்குன்றாரு. நம்ம போய் வீட்டுக்கு வீடு சொல்லணும். அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உறவினர் அப்படி சொன்னா கூட அப்படியே ஒரு வீட்டுக்கு வீடு போயிருன்றாரு. உண்மையில் மெசேஞ்சர் தூதர் ஒரு தந்தையே ஆவார். உண்மையிலே கடவுள் தூதர் வந்து ஒரு கடவுள் தான். அவர் தான் வந்து நமக்கு சொல்றார், தந்தை உங்களுக்கு தன்னுடைய அறிமுகத்தை அளிக்கிறார். அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்ற மாதிரி யார் நிறைய பக்தி பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பலனை கொடுக்குறாரு. தன்னோட அறிமுகத்தை கொடுக்குறாரு. நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். பிறகு நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்லணுன்றாரு. ஒன்றும் இல்லை, ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மள ஆத்மான்னு ஆத்ம உணர்வுல இருந்து மற்றவங்கள ஆத்மாவா பார்த்து சொல்லும் போது ஞானம் புரிஞ்சிடும். அது மாதிரி பாபா கூப்பிடுங்க. பாபா கூப்பிட்டுட்டு நீங்க சொல்லும் போது ஞானம் கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும். தந்தையின் ஞானத்தை அளிக்க வேண்டும்ன்றாரு. தந்தையினுடைய ஞானத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அது எல்லாருக்குமே உரியது தானே. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த ஞானம் உரியது. முக்கியமானது திருமூர்த்தி சிவன். இதையே காட் ஆஃப் ஆர்ம்ஸ் அரசாங்க முத்திரையாக கூட அமைத்துள்ளார்கள் சொல்லி சொல்றாரு. காட் ஆஃப் ஆர்ம்ஸ்ன்ட்டு அந்த அரசாங்க முத்திரை, அந்த 4 அந்த சிங்கம் மாதிரி வச்சு கீழே எழுதியிருப்பாங்க சத்தியமேவ் ஜெயதின்ட்டு. ஆனால் அரசாங்கம் இதனுடைய சரியான பொருளை கூட புரியாம இருக்கிறாங்க. சத்தியமே வெல்லும், வாய்மே வெல்லும்ட்டு எழுதியிருப்பாங்க. ஆனா அது என்னன்ட்டு புரிஞ்சுக்காம இருக்காங்க. அதாவது திரிமூர்த்தி சிவனுடைய சித்திரம் தான் அதுன்றாரு. அதில் சக்கரத்தை கூட கயிறாட்டனத்தை போல காண்பித்துள்ளார்கள். அது நடுவில் ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரம் வந்து அதுல வந்து கயிறாட்டனம் காமிச்சிருப்பாங்க. மேலும் அதில் பின்ன சத்தியமேவ் ஜெயதே வாய்மையை வெல்லும் என்று எழுதியுள்ளார்கள். இதற்கு பொருளோ வெளிப்படுவதில்லை. கடைசியா சத்தியம்தான் ஜெய். அதாவது பாபா தான் பிரத்யட்சமாவாரு. பாரத மாதா கி ஜெயின். அதனால்தான்
பாடப்பட்டிருக்கு. அதனால உண்மை வெல்லும் ஒரு நாள். அதாவது இந்த ராவண உலகம் அழிஞ்சு ராமராஜ்யம் வரும், வாய்மை தான் கடைசியா வெல்லுன்றது தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுதான் பாரத நாட்டோடைய அந்த காட் ஆஃப் ஆர்ம்ஸ்ன்ட்டு அந்த முத்திரையா கொடுத்துருக்குறாங்க. எம்பளமே அதான், நேஷனல் எம்பளமே பார்த்தீங்கன்னா அந்த 4 சிங்கம் இருக்கும். அந்த சிங்கத்துல அந்த 3 சிங்கம் முன்னாடி இருக்கும். அதுல கீழே வந்து அந்த ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்துல கயிறாட்டம் நம்ம காமிச்சிருப்பாங்க. இதற்கு பொருளோ வெளிப்படுவதில்லை சொல்றாரு. இதுவோ சமஸ்கிருத வார்த்தையாகும். சத்தியமே ஜெயதேன்றது பொருள் வெளிப்படுறது இல்ல, அது சமஸ்கிருத வார்த்தைன்றார். இப்போது தந்தையே சத்தியமானவராக உள்ளார். அவர் புரிய வைப்பதன் மூலமாக உங்களுக்கு முழு உலகத்தின் மீது வெற்றி ஏற்படுகிறது. இப்ப கடவுளே வந்து மாயானா என்ன, நம்ம யாரு, நம்ம ஆத்மா, நம்ம எப்படி மாயாவை வெல்றது, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது மூலமா நம்ம முழு உலகத்தின் மீது நமக்கு வெற்றி ஏற்படுதுன்றாரு. நான் உண்மையை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். அவர் சத்தியமானவர், சிவன் உண்மையை சொல்றன்றாரு. நீங்கள் இந்த படிப்பின் மூலம் உண்மையிலும் உண்மையான நாராயணர் ஆக முடியும். இந்த முரளி படிப்பு படிச்சுதான் நம்ம உண்மையில உண்மையான நாராயணர் ஆக முடியும். அவர்களும் என்னென்னவெல்லாமோ பொருள் சொல்றாங்க, அதையும் அவர்களிடம் கேட்க வேண்டும். பாபாவோ அநேக விதங்களில் புரிய வைக்கிறார். நமக்கு பாபா விதவிதமா முரளி தினம் தினம் 4 பேஜ் எப்படி எப்படியோ சொல்லி புரிய வைக்கிறார். எங்கெங்கு மேலா நடக்கிறதோ அங்கு போய் ஞான நதிகள் பற்றி கூட புரிய வைங்கள். இப்ப கும்பமேளா இதெல்லாம் நடக்குது இல்லையா, அங்க போயிட்டு நீங்க நீங்க என்ன பண்ணணும், நீங்களும் போய் நதியில குளிக்க கூடாது. நீங்க வந்து பிகேஸ், நீங்க வந்து ஞானத்தை அங்க போய் புரிய வைக்கணும் எல்லாருக்கும். நம்மளும் பக்தி செய்யற மாதிரி போயிடக்கூடாது. அங்க நீங்க நதிகளை பத்தி புரிய வைங்க. ஞான நதிகள் யாரு, உண்மையான நதி கடல் யாரு, கங்கையோ பதித்த பாவனராக ஆக முடியாது. கங்கையில குளிச்சா தூய்மையாக முடியாது. நதிகள் கடல்ல இருந்து வெளிப்பட்டுள்ளன. எல்லா நதியும் கடல்ல இருந்து வருது இல்லையா, அது தண்ணீரின் கடல் ஆகும். அதுல இருந்து தண்ணீரின் நதிகள் வெளிப்படுகின்றன. அந்த கடல் ஸ்தூல கடல் வந்து தண்ணீராலான கடல், அதுல இருந்து தண்ணீராலான நதிகள் வருது. ஆனா இந்த ஞான கடல் சிவபாபா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து ஞான நதிகள் வெளிப்படும் சொல்லி புரிய வைங்க. தாய்மார்களாகிய உங்களிடம் இப்போது ஞானம் உள்ளது. கௌமுக் என்ற இடத்திற்கு போறாங்க. அங்கு பசுவின் வாயிலிருந்து தண்ணி வெளிப்படுகிறது. அப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க. இது கங்கையின் தண்ணீர்ட்டு நினைக்கிறாங்க. அதாவது ராஜஸ்தான்ல ஒரு இடத்துல பசு வாயிலிருந்து தண்ணி வர மாதிரி கவுமுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அது கங்கை நீர் தான் அங்க வருதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அவ்வளோ எழுத படிக்க தெரிந்த மனுஷங்க கூட இங்க கங்கா ஜலம் எங்கிருந்து வெளிப்படும் என்று புரிந்து கொள்வதில்லை. அங்க போய் எப்படி கங்கை வரும்ட்டு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது வந்து அதான் அந்த பிரம்மா பாபா தான் ஒரு பசுவாய், அந்த பசுவாயில இருந்து ஞானம் வெளிப்பட்டது தான் அவங்க வந்து அந்த மாதிரி ஸ்தூலமா காமிச்சிருக்கிறாங்க. எல்லாமே குறிப்பா இருக்குது. அவங்க எப்படி அங்க போய் கங்கை வரும்ன்றத அவங்க புரிஞ்சிக்கல. சாஸ்திரங்கள்ல கூட காமிச்சிட்டாங்க. மகாபாரதத்துல பீஷ்மர் வம்பு படுக்கையில இருக்கும்போது அங்க வந்து கங்கை வருவாங்க. கங்கை வந்து அவங்க அம்மா, பீஷ்மருடைய அம்மா. அதனால அர்ஜுனன் வந்து அம்பு எய்த சொல்லும் போது அம்பு எய்துவாரு ஒரு பாலைவனத்துல. அதுதான் அந்த எழுதுவாரு. அப்ப வந்து அந்த இடத்துல வந்து கங்கை வந்து தோன்றுவாங்க. தோன்றி வந்து பீஷ்மர் அவங்க அம்மான்றதுனால பேச வருவாங்க அந்த டைம்ல. அதுக்காக அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. அம்பு எய்தவுடன் கங்கை வெளிப்பட்டது என்று உள்ளது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலைவனத்துல போய் அம்பு எஞ்சோடனே கங்கை வருமா, அதெல்லாம் சாஸ்திரத்துல காமிச்சிருக்கிறாங்க. இதுவோ ஞானத்தின் விஷயங்கள் ஆகும். ஆனா இது உண்மையில ஞானத்தினோட விஷயங்கள். அப்படின்றி அர்ஜுனர் அம்பு எய்தார், உடனே கங்கை வெளிப்பட்டதெல்லாம் என்பதல்ல சொல்றாரு. இதெல்லாம் அது சாஸ்திரத்துல காமிச்சிருக்காங்க. இது அம்புன்றது நம்ம ஞான பாயிண்ட். இப்ப நம்ம வந்து அம்பு ஒரு பாயிண்ட் சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எங்க இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. ராஜஸ்தானுக்கு மதுபனுக்கு வந்துருவாங்க. ஒரு பாயிண்ட் சொன்னா டக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சிரும். நம்ம ஆத்ம உணர்வுல இருந்து சொல்லும் போது அம்பு ஏதுறோம்னா புரிஞ்சுக்கிட்டு கங்கை வெளிப்பட்டுரும்னு சொல்றாரு. ஞான கங்கை வெளிப்பட்டுரும்னு சொல்றாரு. இததான் அவங்க அந்த மாதிரி சாஸ்திரத்துல காமிச்சிட்டாங்க. எவ்வளவு தூரமாக தீர்த்தங்களுக்கு செல்றாங்க. சங்கரனின் ஜடாமுடியிலிருந்து கங்கை வெளிப்பட்டது என்றும் அதில் குளிப்பதால் மனிதர்லேருந்து ஃபரியாக ஆகிவிடுவார்கள் என்றும் சொல்றாங்க. இப்ப அமர்நாத் கேதார்நாத்ன்ட்டு எங்கெங்கயோ போறாங்க. அங்க வந்து சங்கரரோட முடியிலேருந்து கங்கை வந்ததுன்னு சொல்றாங்க. அந்த கங்கையில குளிச்சா நம்ம தேவதை ஆயிரோம்லாம் சொல்றாங்க. மனிதர்லேருந்து தேவதை ஆகி விடுகிறார்கள். இதுவும் அப்படித்தானே? அது மாதிரி யாராவது தண்ணியில குளிச்சா தேவதை ஆக முடியுமா? பாபா சொல்றாரு. சரி, அதை நம்புறீங்கல்ல, அப்ப பாபா உண்மையா இங்க ஞான கங்கையை புரிய வச்சு மனுஷன் வந்து தேவதை ஆக்குறாரு. அப்ப இதுவும் அப்படித்தானான்னு சொல்லி சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையினுடைய அறிமுகம் அளிக்க வேண்டும். இப்ப நம்ம பாபாவுடைய அறிமுகம் எல்லாருக்கும் கொடுக்கணும். எனவே பாபா இந்த படத்தை தயாரிக்குமாறு செய்துள்ளார். அதனால்தான் நமக்கு அந்த திருமூர்த்தி படத்தை
தயாரிக்க சொல்லியிருக்கிறாரு. திருமூர்த்தி சிவனின் படத்தில் முழு ஞானமும் உள்ளது. அவருடைய திருமூர்த்தியின் படத்தில் ஞானம் அளிப்பவரின் சிவன் மட்டும் இல்ல, சிவன் படம் மட்டும் இல்ல. அதாவது பக்தி மார்க்கத்துல பிரம்மா விஷ்ணு சங்கரர் இருக்குது. ஆனா யார் மூலமா இந்த பிரம்மா காரியம் செய்யறாங்க, விஷ்ணு காரியம் செய்யறாங்க, சங்கரர் தானா செஞ்சிடறாங்களா? அவங்கள யாரோ இயக்குறாங்க இல்லையா? யார் செய்யறதுன்னா காடு. அந்த காடோடைய படத்தை இல்ல, சிவனோட படம் இல்லைன்றாரு. நாலேஜ் எடுப்பவரின் படம் தான் இருக்குது. நாலேஜ் ஞானம் எடுத்தவங்களோட படம் இருக்குது. இப்போது நீங்கள் திருமூர்த்தி சிவனின் படத்தின் மீது இப்ப புரிய வைக்கிறீங்கன்றாரு. இப்ப நம்ம திருமூர்த்தி சிவன் படம் வைக்கிறோம். அதாவது திருமூர்த்தியும் வச்சு அது மேல சிவன், சிவன் தான் இவங்க மூலமா செய்யப்பவர் செய்பவர் சிவன் தான் இவங்க மூலமா செய்யறாருன்றத நம்ம அந்த படத்தை வச்சு இப்ப புரிய வைக்கிறோம். இந்த படத்துல இருக்குது எல்லாமே. அந்த அதான் சொல்றாரு, பேட்ச்ல எல்லாருக்கும் பேட்சை போட்டுட்டு போய் புரிய வைங்கன்றாரு. பேட்சை வச்சே எல்லாம் புரிய வச்சிடலான்றாரு. மேலே நாலேஜ் அளிப்பவர், ஞானம் அளிப்பவர் இருக்கிறார். கீழே வந்து ஞானம் பெற்றவங்க இருக்கிறாங்க. பிரம்மாவிற்கு அவரிடமிருந்து தான் ஞானம் கிடைக்கிறது. பின் அதை அவர் பரப்புகிறார். பிரம்மாவுக்கு ஞானம் கிடைக்குது, பிரம்மா அவருக்கு கிடைச்சத மற்றவங்க சொல்றாரு. அதான் பசு வாய் காமிச்சிருக்கிறாங்க, அவர் வாயிலிருந்து தான் ஞானம் வருது. இதற்கு இறைவனுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் தொண்டு அல்லது செயல்முறை என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த இதுக்கு என்ன சொல்றோம்? இப்ப ஞானத்தை போய் நம்ம மத்தவங்க சொல்றோம் இல்ல, பிரம்மா பாபா சொன்னாரு, அது மாதிரி நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம்ல. இதுக்கு பேர் என்னன்னா இறைவனுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் தொண்டு மற்றும் மிகவும் சுகம் அளிக்கக்கூடியது ஆகும் சொல்றாரு. சாரி, அல்லது செயல்முறை என்று கூறப்படுகிறது. இறைவனுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் தொண்டு அல்லது செயல்முறை மிஷினரி என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. இந்த தேவி தேவதா தர்மம் வந்து மிகவும் சுகம் அளிக்கக்கூடியது ஆகும். இந்த எல்லா தர்மத்தை விட இந்த தேவி தேவதா தர்மம் தான் ரொம்ப சுகம் அளிக்கக்கூடிய தர்மம்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்க சுகதாமத்துல வாழ்ந்தாங்க இல்லையா, சுகமா வாழ்ந்தவங்க இல்லையா, அதனால அவங்க தர்மம் வந்து மிகவும் சுகம் அளிக்கக்கூடியதுன்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு தங்களுடைய சத்திய தர்மத்தின் அறிமுகம் இப்ப கிடைச்சிருக்குது. நம்மளுடைய உண்மையான தர்மம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம இது வரைக்கும் ஹிந்து தர்மம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நம்மளுடைய உண்மையான தர்மம் யாரு, தர்ம ஸ்தாபகர் யாருன்றதை இப்ப தெரிஞ்சிச்சு. நமக்கு பகவான் கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள்ன்றாரு. நீங்கள் எவ்வளவு குஷி அடைகிறீர்கள். இப்ப நமக்கு எவ்வளவு குஷி வருது. கடவுள் தான் என்னுடைய தர்ம ஸ்தாபகர், கடவுளே எனக்கு பாடம் எடுக்கிறாருன்னு எவ்வளவு குஷி வரணும். குழந்தைகளாகி உங்களுடைய குஷிக்கு எல்லையே இருக்கக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். நீங்க அப்படியே தலைக்கால் புரியாம ஆடணுன்றாரு. உங்களுக்கு எல்லையே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு அதீந்திரிய சுகத்துல நீங்க மிதக்கணுன்றாரு. அதனாலதான் எல்லாரும் ஃபரிஸ்தாவா பறக்குறாங்க. ஏன்னா எனக்கு கடவுளே பாடம் எடுக்கிறாரு, என்னை யார் மாத்துறது, கடவுளே மாத்துறாருன்னும் போது எவ்வளவு குஷி இருக்கணும். ஏனெனில் உங்களுக்கு கற்பிப்பவர் ஸ்ரீயம் பகவானே ஆவார். பகவானோ நிராகாரமான சிவன் ஆவாரே என்று ஸ்ரீகிருஷ்ணரே அல்ல. ஸ்ரீகிருஷ்ணரை உலகத்துல எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா, மற்ற தர்மத்தரும் எப்படி ஏத்துக்குவாங்க? அப்ப எல்லாரும் நிராகாரமானவர் தான் ஏத்துக்கிறாங்க இல்லையா. அவரு தான் பகவான், அவர் சிவன் தான் பகவானே அன்றி ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல. இப்ப நம்ம தர்மத்துல இருக்கிறவங்க இதை ஒத்துக்கிட்டாங்கன்னா ஃபுல்லா உலகம் வந்து உலகத்துல எல்லாரும் ஏத்துக்குவாங்க. இப்ப இங்கதான் வந்து எல்லாரையும் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிவன் தான் கடவுள்ன்ட்டு ஒத்துக்கணும் இல்லையா. அனைவருக்கும் சத்கதி அதிகம் வள்ளல் ஒருவர் ஆவார் என்று தந்தையே வந்து இப்ப புரிய வைக்கிறார். எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருத்தர் தான்ட்டு அவரே வந்து புரிய வைக்கிறார். சத்தியுகத்திற்கு சத்கதி என்று கூறப்படுகிறது, துர்க்கதி என்று கலியுகத்திற்கு தான் கூறப்படுகிறதுன்றாரு. சத்தியுகத்துல எல்லாரும் சத்கதியில இருப்போம், கலியுகத்துலதான் எல்லாம் துர்க்கதியில இருக்கிறோம்னு சொல்றாரு. புது உலகை புதியது என்று பழையது என்றுதான் கூறுவார்கள் இல்லையா. மனிதர்கள் இப்போது உலகம் பழையதாக ஆவதற்கு 40,000 வருஷங்கள் தேவைன்ட்டு நினைக்கிறாங்க. இப்பதான் கலியுகம் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் 40,000 வருஷம் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு குழம்பி உள்ளார்கள். தந்தையை தவிர இந்த விஷயங்களை வேற யாருமே புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ்ய பாகியத்தை அளித்து மற்ற அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என்று பாபா கூறுகிறார். இப்ப பாபா நம்மள ராஜாவாக்கிட்டு எல்லாரையும் பரந்தாமத்துக்கு கூட்டு போயிடுறாரு. யார் என் வழிப்படி நடக்கிறாங்களோ அவர்கள் தேவதையாகி விடுகிறார்கள். யார் பாபா சொல் பேச்சு கேட்டு முரளி படிக்கிறாங்க, அமிர்த வேலை பண்றாங்க, ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்கள தேவதை ஆயிடுறாங்க. இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. புதியவர்கள் யாராவது வந்தா என்ன புரிஞ்சுக்குவாங்க? புதுசா வர்றவங்கள 7 நாள் கோர்ஸ்ல தான் உட்கார வைக்கணும். டக்குன்னு முரளிலாம் சொல்லக்கூடாது, பாபாட்டையும் கூட்டு போயிடக்கூடாது. பாபா மீட்டுக்கெல்லாம் எடுத்த உடனே இன்னைக்குதான் குழந்தையா இருக்காங்கன்னா நாளைக்கே பாபா மீட்டுக்கு மதுபனுக்கெல்லாம் கூட்டு போக முடியாது. அவங்க 1 வருஷம் 7 நாள் கோர்ஸ்ல உட்கார வைக்கணும், 7 நாள் பட்டி. அதுக்கப்புறம் முரளி கேட்க வைக்கணும். 1 வருஷமாவது ஒழுங்கா சென்டருக்கு டெய்லி வராங்களான்னு செக் பண்ணணும்.
ஏன்னா நெறைய பேர் பாதியிலே போயிருவாங்க. அதனால 1 வருஷம் வந்து பேட்ச் குடுத்த பிறகு, அதுக்கப்புறம் தான் மதுமன் அவங்க ஸ்ரீமத் படி ஃபுல்லா நடந்த பிறகு தான் மதுபனுக்கு பாபாவ சந்திக்க கூட்டு போணும். அது மாரி புதுசா வர்றவங்கலாம் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்றாரு, நீங்க சென்டர்ல உட்காந்து 7 நாள் கோர்ஸ் குடுங்கன்றாரு. தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய கடமையாவது தோட்டத்தை அமைத்து தயார் செய்யறது தான். பாபா சொல்றாரு, இப்ப நம்மலாம் தோட்டக்காரர்கள். அவர் வந்து எஜமானர். டைரக்ஷன் குடுப்பாரு. நம்மலாம் தோட்டக்காரர்கள். நம்ம தான் அந்த தோட்டத்த பார்த்துக்கணுன்றாரு. தோட்டத்தை அமைச்சு தயார் செய்யணும். ரெடி பண்ணி பாபாட்ட கூட்டு போணும். நம்ம வந்து தோட்டக்காரர்கள்ன்றாரு. தோட்டத்தின் எஜமானரோ டைரக்ஷன் தான் அளிக்கிறார், உத்தரவு அளிக்கிறார். கடவுள் வந்து டைரக்ஷன் குடுப்பாரு. இப்படி இப்படி புரிய வைங்க. இப்படி இப்படி எல்லாரையும் ரெடி பண்ணுங்கன்ட்டு. அப்படின்றி பாபா யாராவது புதியவர்களை சந்தித்து ஞானம் அளிப்பார் என்பதல்ல. அப்படி கிடையாது. பிரம்மா பாபாவே எல்லாருக்கும் போய் புரிய வச்சிருவாரு உலகம் ஃபுல்லா. இல்ல சிவபாபாவே போயிட்டு எல்லாருக்கும் சொல்லிடுவாரு. அப்படி கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கிறோம்? அதான் சொல்றாரு. உங்களை கருவியாக்கி இருக்கிறேன். நீங்க தான் மிஷினரி. உங்க மூலமா தான் எல்லாருக்கும் ஞானம் போகும். புதியவர்கள் எல்லாம் சந்தித்து ஞானம் பாபா வந்து கொடுக்க மாட்டாரு. இந்த காரியம் தோட்டக்காரர்களுடையது ஆகும்ன்றாரு. அப்ப நம்ம தான் படிச்சு நம்ம தான் போய் மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். எல்லாரும் ஒருத்தவங்களே போய் ஃபுல் சேவையும் பண்ண முடியாது இல்லையா? அதான் சொல்றாரு. இந்த காரியம்லாம் உங்களுடையதாகும். உதாரணமாக பாபா கல்கத்தாவிற்கு வந்தார் என்று வைத்துக் கொள்வோம். பின் நாம் நமது ஆபீசர் அதிகாரியை அல்லது குறிப்பிட்ட நமது நண்பரை பாபாவிடம் அழைத்து செல்வோம் என்று குழந்தைகள் நினைக்கிறாங்க. இப்ப பிரம்மா பாபா கல்கத்தாவுக்கு வந்தார்னா சில குழந்தைகள் ஏதாவது ஒரு ஆபீசர் அதிகாரிய அவங்களுக்கு ஞானம்லாம் எதை பத்தியும் சொல்லாம டைரக்டா பாபாட்ட அழைச்சிட்டு போயிடுவோம், பாபாவே சொல்லிடுவாருன்னு நினைக்கிறாங்க. அவர்களோ ஒன்றுமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் ஆபீசரா இருந்தாலும் அவங்களால ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு முட்டாளை முன்னால் கூட்டி வந்து உட்கார வைத்தது போல இருக்கும்னு சொல்றாரு. புதுசா வர்றவங்களுக்கு என்ன புரியும்? ஞானம் முரளி எடுத்தாங்கன்னா என்ன புரியும்? புரியாது இல்லையா? எனவே புதியவர்களை ஒருபோதும் பாபாவுக்கு முன்னால் கூட்டி வராதீர்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. புதுசா வர்றவங்கள பாபாவுக்கு முன்னாடி கூட்டு வராதீங்க. நீங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு ஞானத்தை சொல்லி 7 நாள் பட்டியில உட்கார வச்சு என்ன இந்த சாரம் என்னன்றதை எல்லாம் புரிய வச்சுட்டு அப்புறமா பாபாட்ட கூட்டிட்டு போங்கன்றாரு. இதுவோ தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலையன்றி தோட்டத்தின் முதலாளியின் வேலையே அல்லன்னு சொல்றாரு. தோட்டக்காரனுடைய வேலையாவது தோட்டத்தை அமைப்பது. தந்தையோ இப்படி இப்படி செய்யுங்கள் என்று டைரக்ஷன் தான் அளிப்பார். எனவே பாபா ஒருபோதும் புதியவர்களை சந்திப்பதில்லை. எடுத்த உடனே வந்து புதுசா வந்தவங்கள பாபா பார்க்க மாட்டாரு. ஆனா நம்ம தான் ரெடி பண்ணி அவங்கள கூட்டு போனோம். ஆனால் யாராவது விருந்தாளி ஆகி வீட்டுக்கு வருகிறார்கள் என்றால் தரிசனம் செய்ய வேண்டும் என்பார்கள். இப் சப்போஸ் யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா பாபாவை பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ஏன் எங்களை சந்திக்க அனுமதிப்பதில்லைன்னுலாம் கேட்பாங்க. சங்கராச்சாரியர் ஆகியோரிடம் எத்தனை பேர் போறாங்க? தற்சமயத்தில் சங்கராச்சாரியருக்கு பெரிய பதவி உள்ளது. படித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் விகாரத்தால் தான் எடுக்கிறார்கள் அல்லவா? ட்ரஸ்டிகள் யாரை வேண்டுமானாலும் பீடத்தில் அமைத்து விடுகிறார்கள். எல்லோருக்கும் அவரவர்களுக்கென்று வழி உள்ளது. அவங்க கேக்குறாங்க, இங்க வந்து ஏன் பாபா சந்திக்க விட மாட்டேங்க? சங்கராச்சாரியர்கிட்ட எல்லாம் போறாங்களே, எவ்வளவு பேர் போறாங்க. பாபா சொல்றாரு, அவங்களுக்கு பெரிய பதவி இருக்குது, படித்தவர்களா இருக்கிறாங்க. ஆனாலும் விகாரத்தெல்லாம் விட சொல்ல மாட்டாங்க இல்லையா? விகாரத்தில் தான் அவங்க எடுக்கிறாங்க அல்லவா? ட்ரஸ்டிகள் யாரை வேண்டுமானாலும் பீடத்துல உட்கார வச்சிடுறாங்க. அதனால அவங்களுக்குன்னு ஒரு தனி வழி இருக்கு. ஆனா இங்க வந்து வேற வழி. இங்க வந்து பாபா சுயம் பாபா இந்திரனே வராரு. அவரு இந்திரபிரஸ்தத்துல வராரு. அப்ப இங்க தூய்மையா இருக்கணும், இங்க விஹாரத்துல போகக்கூடாது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால பாபா டைரக்டா யாரையும் சந்திக்க மாட்டாரு. நான் கல்பமாக இந்த பழைய உடலில் வருகிறேன் என்று சுயம் தந்தை வந்து குழந்தைகளுக்கு தன்னுடைய அறிமுகத்தை இப்ப கொடுக்குறாரு. பாபா வந்து பழைய உடல்ல தான் வர்றாரு, பிரம்மா உடல்ல தான் வர்றாரு. வந்து நமக்கு அவருடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். இவர் கூட தனது பிறவிகளை பற்றி அறியாமல் உள்ளார். இந்த பிரம்மா பாபா கூட அவருடைய 84 பிறவியை பத்தி தெரியாம தான் இருந்தாரு. சாஸ்திரங்களிலோ கல்பத்தின் ஆயுள லட்சக்கணக்கான வருஷங்களாக ஆகிட்டாங்க. அது மாதிரி மனிதர்களோ இத்தனை பிறவிகள் எடுக்க முடியாது, 84 லட்சம் பிறவிகள்ன்ட்டு எழுதிட்டாங்க. புல்லாகி பூண்டாகி அப்படிலாம் எழுதிட்டாங்க. அதாவது ஒரு மனித ஆத்மா மனித உடல்ல தான் போய் தங்கும். ஒரு நாய் உடல்ல ஒரு பன்னி உடல்ல எல்லாம் போய் பிறக்காது. வேற வேற உடல்ல நம்ம எடுத்து பிறந்து வரல. நம்ம வந்து தேவதையா இருந்தோம், அடுத்து மனுஷனாயிட்டோம், அவ்வளவுதான். அந்த 5 அறிவு, ஒரு 6 அறிவு உயிரினம் வந்து 6 அறிவுடைய அந்த உடல்ல தான் போயிட்டு பிரவேசம் செய்யும். 5 அறிவு உடல்ல போயிட்டு பிரவேசம் செய்யாது. அந்த ஆத்மா வேற, இந்த ஆத்மா வேற. 5 அறிவு அந்த ஒரு அறிவு ஜீவனா, அந்த ஒரு அறிவு ஆத்மா அது.
அது கூடலாம் நம்ம வந்து இத வந்து கம்பேர் பண்ண முடியாது. அதெல்லாம் சொல்றாரு. பிறகு மிருகங்கள் ஆகியவற்றின் பிறவிகளையும் சேர்த்து 84 லட்சம் என்று ஆக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. அதாவது கல்பத்தின் ஆயுளு லட்சக்கணக்கான வருடம். ஜீவ ஜந்துக்களாகி மனுஷன் ஆகுறோம்னு சொல்லிட்டு 84 லட்சம் பிறவின்ட்டு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இந்த கும்பகர்ண மாதிரி இப்ப புத்தி போட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. என்னதான் ஞானத்தை சொன்னாலும் ஓப்பன் ஆக மாட்டேதுன்னா இதுதான் காரணம். மனிதர்களோ என்ன கேட்கிறார்களோ அவை அனைத்தையும் சத்தியம் சத்தியம் என்று எடுத்துக்கொள்கின்றனர். இப்ப மனுஷங்க பக்தியில எது சொன்னாலும் சரி சரின்ட்டு எடுத்துக்குவாங்க, உண்மை உண்மைன்ட்டு எடுத்துக்கிறாங்க. சாஸ்திரங்களிலோ எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் ஆகும். இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள். மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் கதை தான் சொல்றாரு. கல்கத்தாவில் தேவிகளின் மிகவும் அழகழகான விக்கிரகங்கள்லாம் அமைக்கிறாங்க, அலங்கரிக்கிறாங்க. பிறகு அதை கொண்டு போய் கடல்ல மூழ்கடிச்சிடுறாங்க. இதுவும் பொம்மைகளின் பூஜை செய்கிறவர்கள் சிறு குழந்தைகள் போலதான் ஆகிறார்கள் சொல்லி சொல்றாரு. முற்றிலுமே அப்பாவிகளாக இருக்கிறாங்க. இந்த பக்தியில எல்லாம் அப்பாவியா இருக்கிறாங்க, எது உண்மை பொய்ன்னு தெரியாம இருக்கிறாங்க. இது நரகமாகும் என்பதை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்றாரு. சொர்க்கத்திலோ ஏராளமான சுகம் இருந்தது. இப்போது கூட யாராவது இறந்தார் என்றால் இன்னார் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. எனவே அவசியம் ஏதோ ஒரு நேரத்தில் சொர்க்கம் இருந்திருக்கும் இல்லையா? சொர்க்கம் வரப்போகுது, கடவுள் சொர்க்கத்தை படைக்கிறாருன்னா நம்ப மாட்டாங்க. ஆனா இவங்க யாராவது செத்துட்டா வைகுண்ட பதவி அடைந்தார்ட்டு சொல்றாங்க. அப்ப அவசியம் ஒரு காலத்துல சொர்க்கம் இருக்கும் இல்லையா? அதான் கேக்குறாரு பாபா. ஆனா இப்போது அந்த சொர்க்கம் இல்ல, நரகத்திற்கு பிறகு அவசியம் அந்த சொர்க்கம் வரும்ன்றாரு. இந்த விஷயங்களை கூட நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. மனிதர்கள் சிறிதளவு கூட அறியாம இருக்கிறாங்க. எனவே புதியவர் யாராவது பாபாவுக்கு முன்னாடி அமர்ந்து என்ன செய்வார்? மனுஷங்க வெளி உலகத்துல அஞ்ஞானி மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள கூட்டாந்து பாபாவுக்கு முன்னாடி உட்காந்தா அவங்களுக்கு என்ன புரியும்? எனவே முழுமையாக பாலனை அளிப்பதற்காக தோட்டக்காரனும் வேண்டும். அப்ப ஃபர்ஸ்ட் பாபாட்ட கூட்டின்னு வரதுக்கு முன்னாடி வெளியில நம்ம பிகேஸ் வந்து பாலனை செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. சென்டர்ல அவங்கள கூப்பிட்டு 7 நாள் பட்டியில உட்கார வச்சு புரிய வச்சு அவங்கள அப்படியே வருஷம் ஃபுல்லா முரளி படிக்க வச்சு நல்லா புரிய வச்சுட்டு தான் பாபாட்ட கூப்பிட்டு வரணும். அவங்க பாபாக்காக ஏங்கணும், அந்த அளவுக்கு அவங்கள வந்து அப்புறம்தான் அவரை பாபா வந்து மீட் பண்ண வைக்கணும். அதுவும் இங்கோ தோட்டக்காரர்கள் ஏராளமானோர் வேண்டும் சொல்லி சொல்றாரு. இங்க நிறைய பிகேஸ் வேணும், தோட்டக்காரர்கள் நிறைய பேர் வேணும். மருத்துவக் கல்லூரியில் யாராவது புதியதாக போய் அமர்ந்தார் என்றால் எதுவும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. மெடிக்கல் காலேஜ்ல போய் புதுசா உட்காரன்னா ஏதாவது புரியுமா? ஏதோ இந்த இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும், ஒண்ணுமே புரியாது இல்லையா? அந்த மாதிரிதான் இங்கேன்னு சொல்றாரு. இந்த நாலேஜ் கூட புதியது ஆகும். நான் அனைவரையும் தூய்மையாக ஆக்க வந்துள்ளேன் என்று பாபாவே சொல்றாரு. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாக ஆகிருவீங்க, பாவனமாக ஆகிருவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இச்சமயத்தில் எல்லோருமே தம பிரதான ஆத்மாக்கள் ஆவார்கள். இந்த நேரத்துல எல்லாருமே தூய்மையற்றவர்களா இருக்கிறாங்க. அதனால்தான் ஆத்மாவே பரமாத்மான்ட்டு சொல்லிக்கிறாங்க. எல்லாருக்குள்ளாரையும் பரமாத்மா இருக்கிறான்ட்டு சொல்லிடுறாங்க. பின் இப்பேற்பட்டவரிடம் நான் வந்து தந்தை தலையில் அடித்து கொண்டிருப்பாரா என்ன? பாபா கேக்குறாரு. நானே தான் கடவுள்னு சொல்லிட்டு திரியிறாங்க, எல்லாருக்குள்ளாரையும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இவங்கள்ட்ட வந்து நான் என்ன தலையில அடிச்சுக்கிறதுன்னு சொல்லி கேக்குறாரு. இதுவோ தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலையாகும், நீங்க தலையில அடிச்சுக்கோங்க, என்னையா தலையில அடிச்சுக்க சொல்றீங்கன்றாரு. இவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிறது உங்க வேலைன்னு சொல்லி சொல்றாரு. முட்களை எல்லாம் மலராக ஆக்குறது தோட்டக்காரர்களுடைய உங்களுடைய வேலைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஒழுங்கா பொறுமையா புரிய வச்சு பாபா யாரு, நம்ம ஆத்மா யாரு, பரமாத்மா யாரு, நம்மளே பரமாத்மா கிடையாது, இதெல்லாம் சொல்லி புரிய வச்சு கூட்டு வரணும். பக்தி என்பது இரவாகும், ஞானம் என்பது பகல் என்பதை நீங்க தான் அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு என்று கூட பாடப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மாவிற்கோ அவசியம் குழந்தைகளும் இருப்பார்கள் அல்லவா? எத்தனை பிரம்மா குமாரிகளும் இருக்கிறாங்க, அவங்களாம் பிரம்மா பாபாவுக்கு குழந்தைகள் தான் நம்பலான்றாரு. இவர்களுடைய பிரம்மா யார் என்று கேட்கும் அளவிற்கு கூட யாருக்கும் அந்த அளவு அறிவு இல்லை. இந்த பிரம்மா யாரு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இந்த பிரம்மா யாருன்னு கேட்கிற அளவு கூட யாருக்கும் அறிவு இல்லைன்றாரு. அட பிரஜாபிதா பிரம்மாவோ பிரசித்தமானவர் தானே, அவர் மூலமாக தான் பிராமண தர்மமே ஸ்தாபனை ஆகிறது. கோயில் கூட இருக்குல்ல, பிரம்மா கோயில்லாம் இருக்குது. எல்லாம் போறாங்க பக்தியில. இதை எதுக்கு பிரம்மா வச்சிருக்கிறாங்க, பிரம்மா மூலமா படைப்புன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவர் மூலமா தான் பிராமண தர்மம் ஸ்தாபனை ஆகுது. அவர் ஞானம் அவர் மூலமா தான் சொல்றாரு சிவன், அதன் மூலமா தேவதை ஆகிறாங்க. இதெல்லாம் புரியலன்றாரு. பிரம்மா தேவதாய நமக என்றுதான் கூறுகிறார்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களை பிராமணர்களாக ஆக்கி பிறகு தேவதையாக ஆக்குகிறார். புது புது பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் வெளிப்படுகிறதோ அவற்றை நோட் செய்து கொள்ள வேண்டும்.
குறித்து கொள்வதற்கான ஆர்வம் குழந்தைகளிடம் இப்ப இருக்கணும். எந்த குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு குறிப்புகள் எடுப்பதற்கான மிகுந்த ஆர்வம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறவங்க நோட்ஸ் எழுதுவாங்கன்றாரு. நோட்ஸ் எடுப்பது மிகவும் நல்லது, குறிப்பு எடுப்பது நல்லது. ஏனெனில் இத்தனை குறிப்புகளும் நினைவில் இருப்பது கடினம். இப்ப நம்ம எழுதி எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப 4 பக்கம் முரளினா எல்லாத்தையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால 1, 2 பாயிண்ட்ட நல்லா சிந்தனை பண்ணி அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறது நல்லது. நோட்ஸ் எடுத்து பிறகு பிறருக்கும் நீங்க புரிய வைக்கணும். நம்ம மட்டும் எடுத்து அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு கூட்டா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி மத்தவங்களுக்கும் இதெல்லாம் புரிய வைக்கணும். அப்படின்று எழுதிவிட்டு பின் காப்பி புத்தகத்திலேயே இருந்து விடுவது அல்ல. அப்படி எழுதி அப்படியே அந்த நோட்டு ஒரு ஒரு அலமாரியில தூங்கும். அப்படி இருக்கக்கூடாதுன்றாரு. புது புது பாயிண்ட்ஸ் கிடைத்து கொண்டே இருக்கிறது. பின் பழைய பாயிண்ட்ஸ் புத்தகங்களிலேயே இருந்து விடுகிறதுன்றாரு. அந்த காப்பி எடுத்த பாயிண்ட் புத்தகத்திலேயே அப்படியே இருந்துருது. புது புது பாயிண்ட் வந்துகிட்டே இருக்குன்றாரு. பள்ளிக்கூடத்தில் கூட படித்து கொண்டே செல்கிறார்கள். பின் முதல் வகுப்பின் புத்தகங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும்ன்றாரு. இப்ப பசங்க ஸ்கூல்ல கூட யூகேஜி போயிடுச்சுன்னா அந்த எல்கேஜி புக்கு அப்படியே ஓரமா போயிடும். அது மாதிரி இங்கேயும் இருக்குன்றாரு. நீங்கள் புரிய வைக்கிறீர்கள் என்றால் கடைசியில் மண் மனா பவ என்பது பற்றியும் இப்ப புரிய வைங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம புரிய வைக்கும் போது கடைசியா நம்ம அந்த மண்மனாபவ அதாவது ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அதை மட்டும் புரிய வைங்க. தந்தை மற்றும் சிஷி சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்பது முக்கியமான விஷயமாகும்ன்றாரு. எல்லா ஞானத்தையும் சுத்தி சுத்தி வந்து புரிய வச்சாலும் கடைசியா முக்கியமான பாயிண்ட் பாபாவையும் சிஷி சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள்னு சொல்லுங்க. அவர் ஒருத்தரை மட்டும் நினைவு செய்யுங்கள்ன்றது தான் முக்கியமான விஷயம்ன்றாரு. இதற்கு தான் யோகா அக்னி என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆத்மான்னு புரிஞ்சு எனக்கு ஒரு பாபா பரமாத்மா தவிர வேற யாரும் இல்லை, அதுதான் யோகா அக்னி என்று சொல்லப்படுகிறது. பகவான் ஞான கடல் ஆவார். கடவுள் ஞானத்துல கடல். மனிதர்கள் சாஸ்திரங்களின் கடல் ஆவார்கள். மனுஷங்களுக்கு சாஸ்திரம் தான் தெரியும். ராமாயணம் மகாபாரதம் கேட்டா ஒப்பிப்பாங்க, அதை கரைச்சு குடிச்சிருப்பாங்க. பாபா ஞானத்துல கடலா இருக்கிறார். தந்தை ஒன்றும் சாஸ்திரத்தை எல்லாம் சொல்றதில்ல. அவரும் சாஸ்திரங்களே சொல்றார் என்றால் பின் பகவான் மற்றும் மனிதர்களிடையே என்ன வித்தியாசம் இருக்கும்? கடவுளும் சாஸ்திரத்தை சொல்லிட்டு இருந்தா அப்ப மனுஷங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? வெளியில சத்சங்கெல்லாம் போனீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் சொல்லுவாங்க. அதையே இங்க பாபா சொன்னாருன்னா அப்ப அவங்களுக்கும் பாபாவுக்கும் என்ன வித்தியாசம்? அதனால இங்க பாபா சாஸ்திரம் எல்லாம் சொல்ல மாட்டாரு, ஞானத்தை தான் சொல்லி புரிய வைக்கிறாரு. அதாவது என்ன சொல்லுவாருன்னா முதல் இடைக்கடை ரகசியத்தை சொல்லுவாரு, ஆத்மா பரமாத்மா ரகசியத்தை சொல்லுவாரு, கர்மத்தின் ஆழமான ரகசியத்தை புரிய வைப்பாரு. அப்புறம் இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, எப்படி முடிய போகுது, 5000 வருஷ சக்கரம் எப்படி ரிப்பீட் ஆக போகுது, இந்த ஞானத்தை எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்பாரு. என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் சொல்றதுதான் கடவுள். வெளி உலகத்துல இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. 5000 வருஷம் அந்த முழு கல்பன்றதே வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இந்த பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களின் சாரத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆனா அவர் புரிய வைப்பார், ஆனா சாரத்தை தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. அதுல மகாபாரதம்னா அர்ஜுனன் யாருன்னா இந்த அர்ஜுனன் நீங்கன்றத புரிய வைப்பாரு. நீங்க அர்ஜுனன்னு, நான் தான் கிருஷ்ணரு. இந்த மாதிரி சாரத்தை நமக்கு புரிய வைக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மகுடி வாசிப்பவர்கள் பாம்பை பிடிக்கிறார்கள் என்றால் அதனுடைய பாம்பினுடைய பற்களை எடுத்து விடுகிறார்கள். மகுடி வாசிக்கிறாங்க, பாம்பை பல்ல பிடுங்கிட்டு தான் வாசிப்பாங்களாம். ஏன்னா அது கடிச்சிடக்கூடாது, விஷம் வந்துடக்கூடாதுன்னு. தந்தையும் நம்மளுடைய விஷத்தை பருகுவதிலிருந்து உங்களை இப்போது விடுவித்து விடுகிறார். இப்ப பாபா நம்ம பல்லையும் பிடுங்கிட்டாரு. நம்ம அந்த 5 விகாரன்ற பல்லு அந்த விஷத்தை பருகுவதிலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். இதே விஷத்தினால்தான் மனிதர்கள் தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கிறாங்க. இந்த இந்த காம கோபம் பற்று ஆசை அகங்காரம் அந்த விஷத்தினால்தான் இப்ப மனுஷங்க எப்படி ஆயிட்டாங்க? எப்பேற்பட்ட தேவதைகளா இருந்த மனுஷங்க இப்ப தூய்மையற்றவர்களா ஆயிட்டாங்கன்றாரு. இவற்றை விடுங்கள் என்று தந்தை இப்ப சொல்றாரு. அதாவது இந்த 5 விகாரத்தை விட்டுருங்க, விட்டுட்டீங்கன்னா நீங்க உயர்ந்த நிலை அடைவீங்கன்னு சொல்றாரு. பிறகும் விடுவதில்லை, தந்தை வெண்மையாக ஆக்குகிறார். பாபா சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. அதை சொல்லுவாங்களே, கடவுளே திருத்தினா கூட திருந்த மாட்டாங்கன்னு. அது இந்த கலியுக இறுதியில தான் பாபா சொல்றாரு. தந்தை வெண்மையாக ஆக்குகிறார், பிறகும் விழுந்து கருப்பான முகமாக ஆக்கி கொண்டு விடுகிறார்கள். பிகேஸ் தான் சொல்றாரு. பாபா வெள்ளையாக்குனா, ஞானத்தை சொல்லி வெள்ளையாக்குனா இவங்க விழுந்து கருப்பான முகமாக ஆக்கிக்கிறாங்க, மண்ணுல போய் விளையாடுறாங்கன்றாரு. தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஞான சிதையில் அமர்த்துவதற்காக வந்திருக்கிறார்.
வந்துள்ளார். ஞான சிதையில் அமர்வதால் நீங்கள் உலகத்திற்கே அதிபதியாக, உலகத்தை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். இப்ப ஞானத்தை புத்தியில போட போட ஞான சிதையில உட்கார்றதுனால நம்ம உலகத்துக்கே அதிபதியா ஆகிறோம்னு சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் சத்தியமான தர்மத்தின் ஸ்தாபனைக்கு கருவியாக உள்ளோம் என்ற குஷி எப்போதும் இருக்கட்டும். சத்தியமான தர்மம் நம்மளுடைய தர்மம், ஆதிசநாதன தேவதா தர்மத்தை ஸ்தாபனைக்கு இன்ஸ்ட்ருமெண்டா கருவியா இருக்கிறோன்ற குஷி எப்போதும் இருக்கட்டும். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கிறார். நமது தேவதா தர்மம் மிகவும் சுகம் அளிக்கக்கூடியதாகும் சொல்றாரு. 2வது பாயிண்ட், தோட்டக்காரனாகி முட்களை மலராக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். முழுமையாக பாலனை அளித்து பிறகு தந்தைக்கு முன்னால் கூட்டி வர வேண்டும். அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு அவங்கள பாலனை பண்ணி பிறகுதான் அவங்கள பாபாக்கு முன்னாடி கூட்டி வரணும். நன்கு முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம். பழைய தேகம் மற்றும் உலகத்தை மறந்துவிடக்கூடிய பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆவீர்களாக. இந்த பழைய தேகத்தினுடைய உலகம் எல்லாத்தையும் மறந்துட்டு பாபாவுடைய இதய சிம்மாசனத்துல அவர் இதயத்திலே இடம் தரன்றாரு. ஒரு பாட்டை கூட உங்க காலடியில இடம் கேட்டேன், உங்க மனசுலயே இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி பாட்டு இருக்குது. அந்த மாதிரி பாபா நம்மளுடைய அவருடைய இதய சிம்மாசனத்துல நம்மளை உட்கார வைக்கிறார். எப்பன்னா நம்ம இந்த பழைய தேகம் இந்த உலகத்தை மறந்துட்டு அவருடைய இதய சிம்மாசனத்துல அமர்ந்திருப்பவரா ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. சங்கமயுகத்தின் சிறந்த ஆத்மாக்களின் இருப்பிடமே பாப்தாதாவின் இதய பீடமாகும். இந்த சங்கமயுகத்துல விசேஷமான ஆத்மாக்கள் அவங்களுடைய இடமே எங்கன்னா பாபாவுடைய இதய பீடத்திலே உட்கார்ந்துருக்கிறாங்களாம். பாபாவுடைய மனசுலே உட்கார்ந்துருக்கிறாங்களாம். அப்பேற்பட்ட அரியாசனம் நம்ம எவ்வளவோ அரியாசனம்லாம் பார்த்துட்டோம். ஆனா இந்த மாதிரி ஒரு அரியாசனம், கடவுளுடைய மனசு, மனசுல இதயத்துல உட்கார்ற அரியணை முழு கல்பத்திலும் கிடைக்கவே முடியாது. 5000 வருஷத்துல நீங்க ஏதேதோ அரியாசனம்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா 5000 வருஷத்துல பாபாவுடைய மனசுன்ற இதயன்ற அரியணையை நீங்க பார்த்திருக்க முடியாது, உங்களுக்கு கிடைக்காது. அது இப்பதான் கிடைக்கும்ன்றாரு. உலக ராஜ்யத்தின் மற்றும் மாநிலத்தின் ராஜ்யத்தின் சிம்மாசனமும் கிடைத்து கொண்டே இருக்கும். போக போக பிறவி எடுப்பீங்க, அப்ப பாப்பீங்க உங்களுக்கு எல்லா ராஜ்யத்தினுடைய சிம்மாசனம் கிடைக்கும். ஆனால் இந்த அரியணை உங்களுக்கு கிடைக்காது, தேடினாலும் கிடைக்காதுன்னு. அந்த மாதிரி இந்த பாபாவுடைய இதய சிம்மாசனம் என்னைக்குமே கிடைக்காது. இது எவ்வளவு விசாலமான சிம்மாசனம் என்றால் அதிலேயே நீங்க நடக்கலாம், உலாவலாம், உண்ணலாம், உறங்கலாம். எப்பேற்பட்ட பெரிய சிம்மாசனம் பாபாவுடைய இதய சிம்மாசனம்னா அதுல நீங்க நடக்கலாம், உலாவலாம், உண்ணலாம், உறங்கலாம். பாபா கூடவே நடக்கலாம், உலாவலாம், அவர் மனசுலே வாழலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், அவர் மனசோட மனசா நம்ம வாழலாம்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அப்பேற்பட்ட விசாலமான மனசு அவருக்கு. ஆனால் எப்பொழுதும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராக நீங்க இருக்கணும். அப்ப அந்த தேக உணர்வை விட்டுட்டு மேல போய் புள்ளியா அவரோட மனசுல உட்காந்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே அவர் மனசுல உட்கார்ந்துருக்கிறவங்களா இருக்கணும். எந்த குழந்தைகள் எப்போதும் பாப்தாதாவின் இதய பீடத்தில் அமர்ந்திருப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பழைய தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்தை மறந்தவர்களாக இருப்பாங்க. யார் அந்த மாதிரி பாபாவோட இதய பீடத்துல உட்கார்ந்துருப்பாங்கன்னா, எப்பவுமே உட்கார்ந்துருப்பாங்கன்னா அவங்க இந்த பழைய தேகம், இந்த கலியுக விஷயம், இந்த தேகத்தின் உலகத்தை எல்லாத்தையும் மறந்தவங்க தான் பாபாவோட மனசுல போய் உக்காந்துருப்பாங்கன்னு சொல்றாரு. அதை பார்த்தும் பார்க்காமல் இருப்பார்கள். இந்த உலகத்துல இருப்பாங்க, ஆனா அந்த உலகத்துல அந்த உடம்புலதான் இருப்பாங்க. ஆனாலும் இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அதை அவங்களுக்கு கேரே பண்ண மாட்டாங்க, டோன்ட் கேர் பண்ணுவாங்க. அதை பார்த்தும் பார்க்காம இருப்பாங்க. ஸ்லோகன். எல்லைக்குட்பட்ட பெயர், மதிப்பு, புகழ் இவற்றுக்கு பின்னால் ஓடுவது என்பது நிழலை தொடுவதற்கு முயற்சி செய்வதாகும். இப்ப நீங்க உங்க நிழலை பிடிக்க போனீங்கன்னா உங்களால பிடிக்க முடியாது. இப்படி ஓடுனீங்கன்னா அது அப்படி ஓடும், உங்க பின்னாடிதான் அது வரும், உங்களால அதை பிடிக்க முடியாது. அது மாதிரிதான் இந்த எல்லைக்குட்பட்ட பெயர். எனக்கு என்னோட பெயர் வெளிப்படணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், என்னுடைய புகழ் ஓங்கணும், என்னை எல்லாரும் மரியாதையா பேசணும், என்னோட மதிப்பு ஓங்கணும், இந்த சேவை பண்ணீங்க அதனால உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் மரியாதை செய்யறோம் அப்படிலாம் எதிர்பார்த்தோம்னா, நம்மளை எல்லாரும் புகழணும், நம்ம பேரை எல்லாரும் சொல்லணும் அப்படிலாம் எதிர்பார்த்தோம்னா அது இவற்றுக்கு பின்னாடி நம்ம ஓடுறோம். அந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்துக்கு பின்னாடி போறோம்னா
நிழல பிடிப்பதற்கு முயற்சி செய்யறது மாரின்னு சொல்லி சொல்றாரு. அது என்னைக்குமே உங்களுக்கு வந்து அதுக்கு பின்னாடி நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனாலும் உங்களால வந்து பிடிக்க முடியாது. உங்களுக்கு அந்த புகழ், மரியாதை, மதிப்பு வந்து கிடைக்காது. அது உண்மையானதா இருக்காது. பொய்யானதா தான் இருக்கும். உண்மையானது எங்க கிடைக்கும்னா, சொர்க்கத்துல கிடைக்கும் நமக்கு. இங்க நம்ம எல்லாத்தையும் தியாகம் பண்ணோம்னா, அங்க நமக்கு உண்மையான பெயர், மதிப்பு, புகழ் எல்லாமே கிடைக்கும். ஆனா, இங்க நீங்க தியாகம் பண்ணணும். அதனால இந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்துக்கு பின்னாடி போறது வந்து நிழலை தொடர்வதற்கு முயற்சி செய்வதாகுன்றாரு. அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்த பிரியராகுங்கள். ஒற்றுமை மற்றும் ஒருமுக நிலையை கடைப்பிடியுங்கள். எப்படி எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பையும் ஆழத்தில் செல்வதால் செய்ய முடிந்தவர்களாக இருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப அண்டர் கிரவுண்டில் போயிடுவாங்க. யாரும் இல்லாத இடத்துல போயிட்டு கண்டுபிடிப்பாங்க. அதாவது அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரொம்ப அண்டர் கிரவுண்டில் போய் தான் கண்டுபிடிப்பாங்க. ஆழத்தில் செல்வதால் செய்ய முடிந்தவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் எந்த அளவிற்கு உள்முகமானவராக இருப்பீர்களோ, அதாவது தன்னைத்தான் ஆத்மா உள்நோக்கு முகமா போயிடணும். வெளியே யாரையும் பார்க்கக்கூடாது. நம்மளையே நோட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்றோம், நம்ம எண்ணம் எப்படி ஓடுது, நம்ம பாபாவை நினைக்கிறோமா, அப்படியே வெளியே பார்க்காம உள்ள பார்க்கணும். உள்முகமானவராக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு புது புது கண்டுபிடிப்புகள் அல்லது திட்டங்களை நீங்க எடுத்து வரக்கூடியவர்களாக இருப்பீங்க. இப்போ நீங்க உள்ளார போய் சோல் கான்சியஸ்ல போயிட்டு உங்களை நீங்களே உள்நோக்கு முகமா போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்க நிறைய கண்டுபிடிப்பீங்க. புது புது திட்டங்கள் எல்லாம் எடுத்து வரக்கூடியவங்களா இருப்பீங்கன்றாரு. அண்டர் கிரவுண்டாக இருக்கும்போது ஒன்று வாயுமண்டலத்திலிருந்து பாதுகாப்பு ஏற்பட்டுவிடும் சொல்றாரு. நீங்க அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார நீங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் உருவாக்கி அதுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு உள்நோக்கு முகத்துல உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு வந்துரும்ன்றாரு. வாயுமண்டலத்திலிருந்து பாதுகாப்பு ஏற்பட்டுவிடும். இரண்டாவது ஏகாந்தம் பிராப்தியாகிவிடும். ஏகாந்தம்னா ஒரு பாபாவோட நினைவுல அப்படியே இருக்கிறது. அதனால சக்திசாலியா மாறிடுவீங்க. ஏகாந்தம் பிராப்தி ஆகிவிடும் காரணத்தினால சிந்தனை செய்யும் சக்தி அதிகரிக்கும். அப்பதான் ஓடும் பாருங்க அந்த ஞான பாயிண்ட் எல்லாம். எதுக்கு சொன்னாரு பாபா, ஏன் சொன்னாருன்றதெல்லாம் அப்போதான் சிந்தனை ஓடும். நீங்க உள்நோக்கு முகமா திரும்பி உள்ளார போய் ஒரு அண்டர் கிரவுண்ட் அமைச்சு உட்காந்துட்டீங்கன்னா வெளியே பார்க்காம உள்ள பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த ஞானத்தினுடைய சிந்தனையெல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். அப்ப சிந்தனை செய்யும் சக்தி உங்களுக்கு அதிகரிக்குன்றாரு. மூன்றாவது எந்த ஒரு மாயின் தடைகள் இருந்தும் பாதுகாப்பிற்கான சாதனம் ஆகிவிடும். இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்ல போய் உள்நோக்கு முகமா போகும்போது மாயாவோட தடைகள் இருந்து கூட நீங்க வெளியே, அதாவது அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பிற்கான சாதனமா ஆகிரும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.